திவ்யா அவர்கள் சாப்பிடல, திவ்யா அவர்கள் தூங்கல அப்படின்னு வந்து என்கிட்ட பேசுறாரு அப்படின்ற போது அதுதான் அவருக்கு வருத்தம் இது அப்படின்றதெல்லாம் சாண்ட்ரா சொல்றாங்கன்னா அப்ப அவங்க மைண்டுக்குள்ள எவ்வளவு வச்சிருக்காங்க. இப்பதான் கதையில காலையில பால் கேக்கு வந்த அரோராவுக்கு பால் ஊத்துற தருணமா மாறிடுச்சு இன்னைக்கு மார்னிங் எபிசோட். சரி, கிச்சன் டீமுக்கு வந்த விஜய பார்வதி என்ன கிழிச்சிட்டாங்க கமருதீனுக்கு தெரியுமா? பாத்திரம் கழுவுனாங்க. ஆனா பாத்திரம் மட்டுமா கழுவுனாங்க, சமைச்சன்ற பேர்ல என்ன பண்ணாங்கன்றத நம்மளுக்கு ஜூம் போட்டு காட்டினாங்க. விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் இத வந்து ஆமோதிக்கிறாங்களா? அது எப்படி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல தட்டி எனக்கு கொடுத்திருக்கியான்னு எப்படி கேட்பாரு? நீ காசுக்கு தான் வந்திருக்க அப்படின்றாரு. அப்ப நீ என்ன ஓசி சோறா வீட்டுல சம்பளம் வாங்கலையா? ஓசில இருக்கியா? ஓசில தரவனியா? ஓசில கவர் போட்டு சாப்பிடலான்னு பேசினியா? ஓசில ஸ்மோக்கிங் ரூம்ல போய் உட்காந்து மைக்க கழட்டு போனியா? ஓசில மைக்க இல்லாம நிறைய டபுள் மீனிங் பேசினியா? ஓசில உட்காந்து முதுகுல மசாஜ் பண்ணியா? அப்ப பேசும்போது கமருதீன் என்ன சொல்றாரு தெரியுமா? சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. நீங்க அந்த ஏரியால பேசுனதுக்கும் கமருதீன் இங்க நீங்க பேசுறதுக்கும் என்ன கமருதீன் சம்பந்தம்? நீ நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். நீ வின்னரா கூட ஆகு. ஏய் 10 வாரம் வேலை செய்யலன்ற இப்ப வின்னரா கூட ஆகுன்ற. யாரா நீ? நீங்க குரூப்னா அப்ப கனிய மட்டும் என் குரூப்னு சொல்றீங்க. இதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணா ஒண்ணு அந்த ஒண்ணு பண்ணா என்னதான் மண்ணாங்கட்டிக்கு இருக்கீங்க? வணக்கம் 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 வணக்கம். மக்களே, இன்னைக்கு எபிசோட எப்படி பக்கெட் வச்சு முடிச்சாங்களோ இன்னைக்கு எபிசோட துஷார வச்சு முடிச்சிட்டாங்க. அதாவது வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட் இல்லைனாலும் அந்த கண்டஸ்டன்ட் பேரை வச்சே ஆடுறாங்க. இது பேர் தான் எமோஷனல் ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இது ஒரு கேம் பிளேவா. ஒருத்தங்களுக்கு எது வலிக்குமோ அந்த வலியை கொடுத்துக்கிட்டே இருந்து அதுல வெற்றி பெறுவதுதான் வீரமா. இதத்தான் கமருதீன் ஃபேன்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க தனுஷ்? டைரக்டா அதுக்கு போயிட்டீங்களே, ஸ்டார்டிங்ல இருந்து வருவோமா? ஸ்டார்டிங்ல என்ன இருந்துச்சு? ஷோ ஓபன் பண்ண சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் ஒரு சண்டை. என்னன்னா அத நம்ம பேசினா அது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது மக்களே, சாண்ட்ரா அவர்கள் 24/7 என்னென்ன பேசினாங்கன்னு நான் சொல்லிடுறேன். திவ்யா அவர்கள் போயிட்டு இந்த திங்ஸ் எடுத்து வந்து இந்த இடத்துல வைக்கணுமா அப்படின்னு ஒரு பேசுறாங்க. அப்ப அவங்க வந்து சாண்ட்ரா வந்து இது இப்ப பண்ணணுமா அது ஊயின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்தும் போது பிரஜின் ஏன் போனான்னு தெரியுமா? ஒன்னாலதான் அப்படின்றதுதான் சாண்ட்ரா அவர்கள் 24/7 சொல்லுவாங்க. ஓகேவா? அது திவ்யாவுக்கு புரியாது. திவ்யாவுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியாது. திவ்யா அவர்களை சாண்ட்ரா அவர்கள் தேவையில்லாம நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவாங்க. கூட ஆறுதல் படுத்துவதற்கு விஜய் பார்வதி இருப்பாங்க. ஆனா இது எனக்கு என்னன்னா, பிரஜன் போனதுக்கு என்ன காரணம்ன்றது யாருக்குமே தெரியல. அவர் என்ன பண்ணாரு போனாருன்ட்டு. சாண்ட்ராவே இப்படி வந்து திவ்யாவை காரணம் சொல்றது கொஞ்சம் தப்பா இருக்குண்ணே. திவ்யா மேல எந்த தப்பும் இல்ல. அதாவது எப்ப இந்த நீடிக்கணும் துண்டிக்கணும்னு ஒரு டாஸ்க வச்சு எப்ப துண்டிக்கணும்னு சாண்ட்ராவை சொல்லி நீடிக்கணும்னு திவ்யாவை சொன்னாங்களோ அதுல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சாண்ட்ரா அவர்களுக்கு பிரஜின் அவர்கள் வந்து திவ்யா அவர்களுடைய நட்பையோ இல்ல தங்கை வாட் எவர் இட் இஸ் அதை நீடிக்கணும் அப்படின்றது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்கள துண்டிக்கணும் அப்படின்னு சொன்னதை பர்சனலா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இந்த வாரத்துல பிரஜின வீட்டை விட்டு போனதுக்கான காரணமே அது நீ வந்து உன் பொண்டாட்டியை துண்டிக்கிட்டு இன்னொருத்தர நீடிக்கணும்னு சொல்றியே ஒரு நேஷனல் டிவில அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல தான் மக்கள் கோவப்பட்டு பிரஜின் அவர்களை வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சாண்ட்ரா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. உண்மை அது கிடையாது. அது ஒரு கேவலமான ஒரு இன்செக்யூரிட்டி தாட். இந்த இன்செக்யூரிட்டி தாட் அப்படின்றது இந்த பையனுக்கும் வரும் பொண்ணுக்கும் வரும். இந்த இடத்துல நம்ம பொண்ணுக்கு வந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இதை ஒரு பையன் பண்ணாங்கன்னா சந்தேக புத்தி சந்தேக பிராணின்னுவோம். ஆனா பொண்ணு பண்ணா பொசசிவ்னஸ் சொல்லுவோம். விடுன கவலைப்படாத விடுன. ஏன் பட்டு ஏன் எந்த ஒரு அழகான ஒரு உலகத்துல இருக்கோம்ல நாம. ஆணுக்கு ஒண்ணுனா ஒரு விஷயம், பெண்ணுக்கு ஒண்ணுனா ஒரு விஷயம். போடா புண்ணாக்கு அப்படின்னு நம்மளுக்கு எழுதுன பாட்டு மாதிரியே இருக்கு தம்பி. விடுங்க விடுங்க ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. மனசுல இருக்கா அப்படி வெளில வருது பாருங்க. புரியல. இருக்கிறவனுக்கு ஒண்ணு இல்லாதவனுக்கு ஊர்லாம் அப்படின்ற மாதிரி தனுஷ் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இப்படிதான் பேசுவாப்ல. இந்த சண்டையில இல்ல இந்த சண்டையில இடையில சபரி அவங்க வேற எதுக்கும் டென்ஷன் ஆறாங்க. உடனே சாண்ட்ரா என்ன சபரி
வேற என்ன சபரி அப்படின்னு கத்துறாங்க. சபரி மேல பிடிச்சு அதாவது கத்துறாங்க. சாண்ட்ரா அவர்கள் திவ்யாவை கத்தனோடனே திவ்யா அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. திவ்யா அவர்கள் வெளில கூட்டு போறாங்க. எல்லாரும் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண நினைக்கும் போது விஜய் பார்வதி அங்க வராங்க. விஜய் பார்வதி எல்லாத்துக்கும் வந்து கொட்டி அதுல கொஞ்சம் நெருப்பியும் எல்லாத்தையும் கொளுத்தி விடுறாங்க. ஆல்ரெடி விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோலயே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பாம்பு மாதிரி அவங்க புகை போடுறாங்க. அதுக்கு சேர்ந்த மாதிரி நீங்க ஆடுறீங்கன்ட்டு. அந்த இடத்துல விஜய் பார்வதி வந்திருக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு தனுஷுக்கும் ஃபீல் எதுவும் ஆனதுனால நம்ம அதை பண்ணலங்க. கடந்து போயிடுவோம். அதான் நம்ம அவங்க வந்து சும்மா இருக்கும் தானே சண்டைன்னு உட்கார்ந்து நடக்கும்போது கேமரா அந்த பக்கம் பார்க்கும்போது நாம ஊடால இருக்கணும்ல தனுஷ். அப்பதானே ஒரு கேம் பிளேயர் கேமர். அவங்க எதுவும் பண்ணலையே. வந்து உட்கார்ந்தாங்க அவ்வளவுதான். அதான் வந்து சொல்றேன். எதுவும் கேமரா போக்கஸ் பண்ணும்ல. பிரச்சனைன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா கேமரா போக்கஸ் பண்ணும் தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனைக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இருக்குனாலும் சரி இல்லனாலும் சரி ஊடால வந்து சப்பனங்கால் போட்டு உட்காரன்றத 5வது நாள் விஜயநந்தினி இஷ்யூல நம்ம பார்க்கலையா? அவங்க எதுவும் அதனால பெரிய இம்பாக்ட் ஆகல. சரி உட்கார்ந்து போட்டு விடுங்க. நம்ம ஏன் அவங்களே பேசிக்கிட்டு விடுங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் மோஸ்ட்லி சாண்ட்ரா அவர்கள் திவ்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. திவ்யா ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. எதனாலன்றது இது வரைக்கும் திவ்யாவுக்கு தெரியாது. திவ்யாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா காரி துப்பிட்டு ரொம்ப போயிடுவாங்க. அது கன்ஃபார்ம்டா திவ்யாவுக்கு இந்த 30 நாள்ல தெரிய வரும். எஸ். அதனால இதுதான் நைட் அந்த கதையோட பிளாட். ஓகேவா? ம். இதுதான் சாண்ட்ரா மைண்ட்ல நினைச்சிருக்காங்க அப்படின்றத சாண்ட்ராவே பார்வதி கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்பயும் பார்வதி சாச்சா அப்படி இருக்காதுன்னு சொல்றதை விட்டுட்டு ரெஜின் அண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இப்ப உஷாரா. ஏன்னா ஒரு வாட்டி இதே மாதிரிதான் பிரஜின் மேல கஷ் இருக்குன்னு சொன்னதுக்கு சாண்ட்ரா போட்டு வெளுத்து வாங்கினாங்க பார்வதிய. அதனால ம். பார்வதி உஷாராயி அப்ப கூட திவ்யாவுக்கு அந்த மாதிரி தாட் இருக்காது அப்படின்னு பார்வதி வாயில வரல. ஓகேவா? திவ்யா அவர்கள் சாப்பிடல, திவ்யா அவர்கள் தூங்கல அப்படின்னு வந்து என்கிட்ட பேசுறாரு அப்படின்ற போது அதுதான் அவருக்கு வருத்தம் இது அப்படின்றதெல்லாம் சாண்ட்ரா சொல்றாங்கன்னா அப்ப அவங்க மைண்டுக்குள்ள எவ்வளவு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க ஸ்ட்ராங்கா அதை பிலீவ் பண்றாங்க. பிரஜன் அவர்கள் வெளியில போனதுக்கான காரணம் பொண்டாட்டியை ஏமாத்திக்கிட்டு இன்னொரு பொண்ணோட நீடிக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு. அத வந்து மக்களுக்கு பார்த்து மக்களுக்கு பிடிக்காம மக்கள் வந்து பிரஜனை வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. இப்ப அவங்க தப்பு. ஃபுல்லா என்ன ஆட போறாங்கன்னா இந்த ஷோல திவ்யா அவர்களை டார்கெட் பண்ணி ஒரு கேம் ஆடுவாங்க. இப்ப அப்ப வெளியில திவ்யா நின்னு அவர்களை டார்கெட் பண்ணி கேம் ஆடும் போது திவ்யா அவர்களுக்கு மைலேஜ் வரும். ஆமா. அவங்க ஏன்னா தெரியுமே அவங்க எதுவுமே பண்ணல. எந்த தப்பும் பண்ணல. சும்மா டார்கெட் பண்ணா மக்களுக்கு அது வந்து தப்பா தான் தெரியும். சோ அவங்களுக்கு மைலேஜ் ஏறும். ஆனா வெளில என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? இந்த ராஜன், சந்திரா அந்த கான்செப்ட் மறுபடியும் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜன் அனுப்பிச்சுட்டாங்க வெளியில. பிரஜனை. எடுத்துட்டா ராஜன், பிரஜனை அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ சாண்ட்ரா வந்து சந்திராவா மாறி எல்லாரையும் வந்து போட்டு தள்ள போறாங்க. எல்லாரையும் வெளில அனுப்ப போறாங்க. டார்கெட் செய்ய போறாங்களாம். சாண்ட்ரா. இப்படி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜன் பொண்டாட்டி மறுபடியுமா? அப்படி மாசா மாறின தருணத்தை வெயிட் பண்ணி பார்க்கணுமா. அப்படி மீம் பேஜ்ல நைஸ். போட்டு கலப்பிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நல்லா கதறட்டும், நல்லா கதறட்டும். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுதுடா தம்பி. அதனால இப்பதான் கதையில காலையில பால் கேக்கு வந்த அரோராவுக்கு பால் ஊத்துற தருணமா மாறிடுச்சு. இன்னைக்கு மார்னிங் எபிசோட். அது ஏன் அந்த பிரச்சனை அப்படின்றத தனுஷ் அவர்களே உத்து பார்த்தாரு. தனுஷ் அவர்கள் உங்கள்கிட்ட மைக் கொடுத்து கேட்போம். தனுஷ் அவர்களே என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஆக்சுவலான அரோரா ம். வந்து காலையில அந்த கிச்சன் பக்கம் வந்திருக்காங்க. வந்துட்டு அங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒண்ணு இருந்திருக்கு. அது ஃபங்கஸ் ஆயிட்டு போயிடும் பார்த்து வைங்க அப்படின்ட்டு அவங்க எதார்த்தமா பேசியிருக்காங்க அமித் கிட்ட. ம். உடனே நம்மாள் கமருதீன், நீங்க கிச்சன் டீம்ல இருந்தது இல்லல்ல 10 வாரமா. உங்கள கிச்சன் டீம்ல போடுங்க அப்படின்னு அவர் ஒண்ணு சொல்றாரு. ஓகேங்க. அமித்ட்ட சொல்றாங்க. அமித் நீங்க கேப்டன் ஆனா ஒரு வேள என்ன கிச்சன் டீம்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நீங்க அது நீங்க எந்த கமருதீன் டீம்ல வேணா போடுங்க. கமருதீன் சொன்னதை காதுல வாங்கிக்கங்கன்றாங்க. காதுல வச்சு காதுல வாங்கிக்கோங்க. அக்செப்ட் அதாவது ஒரு இதா எடுத்துக்கங்க. சஜஷனா எடுத்துங்கன்றாங்க. ம், இதுல ம். எனக்கு எதுவும் தவறா தெரியல. தப்பே இல்ல. அரோரா சொன்னது தப்பே இல்ல. அவங்க அதாவது கமருதீன் அவர்களுக்கு அரோரா கிட்ட வம்புக்கு இழுக்கணும். அரோரா அவர்கள் கமருதீனை அவாய்ட் பண்ணி செல்வது கமருதீனுக்கு பிரச்சனையா இருக்கு. ம். அவரு 2 சைடுல ஓட்டுனாதான் அவர் ஒரு மன்மதன் ஃபீல் அவருக்கு வருது. அவர் இந்த கண்டென்ட் தான் அவருக்கு முக்கியம். இப்ப ஒரே கண்டென்ட் போனா அவருக்கு வந்து பிளாஸ்ட் ஆயிரும்ன்ற ஒரு பயம் வந்திருக்கு. அதுக்கு வாண்டடா போய் வம்புக்கு இழுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அரோரா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 50 ம், நாள் அந்த வீட்டுல ஒண்ணுமே செய்யல. அவங்க எந்த ம். வேலை வெட்டியுமே செய்யல. சொகுசா இருந்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 வாரம் அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்தாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல இல்லண்ணே இருந்தவங்க அத்தனை ஆ வெளியில வந்தா கூட ஒண்ணு வாட் எவர் இட் இஸ். அவங்க வந்து கிச்சன் டீமுக்கு வரல. கிச்சன்ல அவங்களுக்கு சமைக்க தெரியல. ம், ம். சரியா?
சரி, ஓகே. கிச்சன் டீமுக்கு வரல. கிச்சன் டீமுக்கு அவங்க வரலன்னு சொன்னதுனால நிறைய பேர் அவங்கள விட்டுட்டாங்க. இந்த மாதிரி சலுகைகள் அரோராக்கு மட்டுமா இருக்குன்னு கேட்டா இல்ல. அந்த வீட்டுல நிறைய பேருக்கு இருக்கு. சரி, கிச்சன் டீமுக்கு வந்த விஜய பார்வதி என்ன கிழிச்சிட்டாங்க கமருதீனுக்கு தெரியுமா? பாத்திரம் கழுவுனாங்க. ஆனா பாத்திரம் அது மட்டுமா கழுவுனாங்க? சமைச்சன்ற பேர்ல என்ன பண்ணாங்கன்றத நம்மளுக்கு ஜூம் போட்டு காட்டினாங்க. இப்போ அதெல்லாம் விஷயமாவே இல்லண்ணே. இவர் வந்து டார்கெட் பண்ணோம். அரோரா சொன்னது எந்த தப்புமே இல்ல. அரோரா வந்து நான் கிச்சன் டீம்ல போறேன்றது தான் சொன்னாங்க. எந்த டீம்ல வேணா போடுங்க நான் போய்க்கிறேன். கமருதீனுடைய தாட் ப்ராசஸ், எனக்கு இந்த 2 சைடு வேணும். எனக்கு அரோரா என்கிட்ட பேசாம மத்தவரோட பேசும்போது கமருதீனுக்கு கோவம் வருது. கமருதீனுக்கு ஒரு பொசசிவ்னஸ் கிரியேட் ஆகும். இது வந்து இங்க மட்டுமா இருந்துச்சுன்னா இல்ல, துஷார் இருக்கும் போதும் இது நடந்துச்சு. கமருதீன் அவர்கள் அரோரா அவர்களையும் பார்வதி அவர்களையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்வதி அவர்கள் கமருதீனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா அவர்கள் கமருதீனையும் துஷாரையும் நட்பா தான் பார்த்திருக்காங்க அப்படின்றத நான் பாக்குறேன். துஷார ஒரு படி மேலேயே அவங்க ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? துஷார் பேரு இத்தனை வாட்டி வருது, என்னடா வாட் இஸ் த மேட்டர்? துஷாருக்கே இன்னைக்கு நான் கால் பண்ணிட்டேன் தம்பி. இதான் எக்ஸ்க்ளூசிவ். துஷாருக்கே நான் கால் பண்ணி துஷார் தம்பி வீட்டுக்குள்ள இது மாதிரி நடக்குது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தம்பி அப்படின்னு நான் கேட்கும் போது, அதாவது அரோரா தான் காரணமா நீங்க வெளியில போனதுக்கு அப்படின்னு கமருதீன் சொல்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லண்ண அரோராலாம் காரணம் இல்ல. ஓகேவா? நான் அந்த எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஒழுங்கா பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் மேலதான் அவர் சொல்றாரு. சம்பந்தப்பட்ட நபரே தான் மேலதான் பேசும்போது வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் யூ? கேட்க வேண்டிய கேள்வி கேட்டா இல்லையா? அப்ப கமருதீனுக்கு துஷார் வெளியில போனது ஃபீலிங் இல்ல, பிரவீன் வெளிலையும் போயிட்டாராம். பிரவீனும் வெளில போயிட்டாராம். பிரவீன் வெளில போனதுல அரோரா நாமினேட்டே ஆகல. நான் என்ன கேட்கிறேன், மிஸ்டர் கமருதீன், நீங்க தான் கமருதீன் வெளில போயிருக்கணும். இந்த வீட்டுல ஒரு வேலையுமே பார்க்காம, உருப்படியா எந்த கண்டென்ட்டுமே கொடுக்காம, வெறும் தடவர கண்டென்ட்டையே உட்கார்ந்து ஹார்னி அப்படி கையில எழுதிக்கிட்டு டபுள் மீனிங் டயலாக் கவர் போட்டு சாப்பிடணும்னு அதிகமா பேசிக்கின்னு நீங்க அரோரா கிட்ட சொல்றீங்க டபுள் மீனிங்க பத்தி. என்னமோ எத்தனை பார்த்திருக்கோம் நாங்க. மைக்கா போட்டு பேச துப்பு கிடையாது உங்களுக்கு. எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி இல்ல நொல்ல அப்படின்னு அரோரா வம்புக்கு இழுத்து துஷார் என்ன அதுதான் கேக்குறாங்க. என்ன நான் சொன்னேன், உனக்கு தெரியுமா? அவன் வந்து சொல்லிட்டோம், நீ ஏன் இப்படி பேசுற? உன்கிட்ட பர்சனலா சொல்ல விஷயத்த நீ எப்படி சொல்லலாம்? நான் சொல்லாத விஷயத்த நீ எப்படி எனக்கு சொல்லலாம்? கண்டிப்பா துஷார் அந்த வீட்டுக்கு போவாரு. 80 நாள்ல அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். கண்டஸ்டன்டா கூப்பிடுவாங்க. ஒரு இதுக்கு கூப்பிடுவாங்க கெஸ்டா. கண்டிப்பா 80 நாளையோ 90 நாளையோ கூப்பிடுவாங்க. போகதான் போறாரு. அப்ப எங்க தூக்கி மூஞ்ச வச்சுப்பாரு காமு. இவரு இல்லாததெல்லாம் சொல்றாரு கமருதீன். நீ வந்து துஷார் போயிட்டாரு, போன உடனே வந்து நீ தான் இருந்த, அதனால உங்ககிட்ட துஷார் என்ன ஞாபகம் வச்சுப்பானு கூட தெரியல, நீ தான் இருக்க அப்படின்ற மாதிரி அரோராவே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி கமருதீன் ஒண்ணு சொன்னாரு. சொன்னோன்னேதான் ரொம்ப அரோரா ட்ரிகர் ஆயிட்டாங்க. நான் சொல்லாத விஷயத்த நீ எப்படி சொல்லலாம்? நீ போய் அது என்ன சொல்றாங்கன்னா, அவன் போயிட்டு அவனுக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, இன்னைக்கு நீ தான் கமருதீன்னா புரியல. அதுதான் அவங்கள தப்பா இருக்க மாதிரி சொல்றாரு அவரு. அப்ப அது கேரக்டர் அசோசியேஷன் தானே. அதெல்லாம் விட அவர் கம்மலை கழட்டி கொடுப்பாரா தம்பி. நீங்க இதை 1 hourல மியூட் பண்ணிட்டாங்க, 24 பேர்ஸ்ல வந்துச்சு. வேற ஜட்டியில தான் கொடுத்துருக்கியா? வாட் இஸ் தட்? ரொம்ப தப்பு. கமருதீன் உங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, ஓகே, அக்கா இருக்குல்ல. உங்க அக்கா கிட்ட யாராவது போய் ஜட்டி கொடுத்துருக்கியான்னு கேட்டா ஒத்துப்பீங்களா? பல்ல உடைச்சிட மாட்டீங்க? அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல, யாரும் வர மாட்டாங்கன்னா தெனாவட்டா? விஜய் டெலிவிஷனும் விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் இத வந்து ஆமோதிக்கிறாங்களா? அது எப்படி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஜட்டி எனக்கு கொடுத்திருக்கியான்னு எப்படி கேட்பாரு? அது என்ன மீனிங்ல கேட்கிறாரு? வாட் இஸ் த கான்டெக்ட் பிஹைண்ட் இட்? இவர் பேசுற விஷயத்துக்கும் கிச்சன்ல அவங்க வேலை செய்யலன்ற விஷயத்துக்கும் ஜட்டிக்கும் என்ன சம்பந்தம்? கோவத்துல என்ன வேணா பேசலான்ட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு ஒரு சாரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுறாருண்ணே. அது எப்படி வரும்? அவங்க ஒத்துக்கலாங்கப்பா, சாரி, அது நான்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா, நேஷனல் டெலிவிஷன்ப்பா. நாளைக்கு ரோட்ல போய் ஒருத்தன் பண்ணுவான்ப்பா இதை, கமருதீன் மாதிரி. ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும்ப்பா இந்த வார்த்தைக்கு. சோறு சாப்பிடுறியா, வேற ஏதாவது சாப்பிடுறியா? ஏன் நீ என்ன சாப்பிடுற? அவர் பேசுற வார்த்தை எத்தனை வாட்டினே 10 வாரம் அவ வேலை செய்யாம அந்த வீட்டுக்குள்ள இருக்கா, சம்பளம் நீ தெரியா?
சம்பளம் நீ தெரியா, நீ காசுக்கு தான் வந்திருக்க அப்படின்றாரு. அப்ப நீ என்ன ஓசி சோறா வீட்டுல? சம்பளம் வாங்கலையா? ஓசில இருக்கியா? ஓசில தரவனியா? ஓசில கவர் போட்டு சாப்பிடலான்னு பேசுனியா? ஓசில ஸ்மோக்கிங் ரூம்ல போய் உட்காந்து மைக்க கழட்டிட்டு போனியா? ஓசில மைக்க இல்லாம நிறைய டபுள் மீனிங் பேசுனியா? ஓசில உட்காந்து முதுகுல மசாஜ் பண்ணியா? தப்பு இல்ல? தப்புண்ணே, அவர் இன்னைக்கு பண்ண தப்புண்ணே, ரொம்ப தப்பு. அதையும் நியாயப்படுத்துறாங்க கமருதீன் ஃபேன்ஸ். சோசியல் மீடியால ஃபுல்லா அரோரா எக்ஸ்போஸ்டு, அரோராவை வச்சு செய்த கமருதீன். உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாடா? இவ்வளவு வெக்கமான சுறுசுறுமை இல்லையாடா? இன்னைக்கு நீங்களே போய் ஆர்ட்ஸ் இதுல போய் பாருங்கடா. ஹாட் ஸ்டார்ல என்ன போட்டிருக்காங்க படிக்கடா. இங்கிலீஷ் படிக்க தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம்? படிக்கடா. என்னடா போட்டுருந்துச்சு தனுஷ் தம்பி சொல்றா நீ? கமருதீன் எக்ஸ்போஸ் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. பை அரோரா அண்ட் ஆதிரை. ஆதிரை அண்ட் அரோரா கன்ஃபரண்டட் them கமருதீன். ஆமா, கமருதீன் அவுட்ரேஜ். ஆமா, ஏதோ ஒன்னு எக்ஸ்போசிங் கமருதீன் வாயை விட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மள போட்டுருந்துச்சு. அதை போய் இங்கிலீஷ்ல பட்டா தெரியும். யார காலி பண்ணாங்கன்னு தெரியும். அவர் கத்தி பேசி அவர் மேல ஒன்னும் நியாயமாலாம் இல்ல, அவர் தப்புதான் பேசினார். இது சைக்காட்டிக் பிஹேவியர். துஷார் வெளியில போனதுக்கும் பிரவீன் வெளியில போனதுக்கும் அந்த வீட்டுக்குள்ள 10 வாரம் அரோரா இருக்கிறதுக்கும் கமருதீனே காரணம் கிடையாது. அரோரா ஓட்டு போட்டாங்க, அப்ப எவன் போட்டான்? மக்களோட ஓட்டை முட்டாளுன்றியா? ஒண்ணுமே பண்ணாம மக்கள் ஓட்டு போடுறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ரம்யா ஜோ வீட்டுல இருக்காங்க, பேசுறது தைரியம் இருக்கா? சரி, நீ என்னவையா பண்ண? நீ என்ன பண்ண? அந்த மாஸ் டாஸ்க்ல ஓடி போய் எடுத்த, அது பிசிக்கல் டாஸ்க். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு உடம்ப வளர்த்து வச்சிருக்க, அதனால நீ வேலையை பார்த்த. அதை கூட நீ பண்ணலாம், காரி துப்பி இருப்பாங்க. சரி, ஓகே. வேற டேலண்ட் இல்லாத மனுஷனே கிடையாது. இப்ப உனக்கு மட்டும் தான் டேலண்ட் இருக்கா? ஹோல்சேல்ல கொடுத்துருக்காங்களா? இல்ல நீ மட்டும் தான் நடிகனா? இல்ல நீ மட்டும் தான் சோறு சாப்பிடுறியா? இங்க ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து பாரு உள்ள வந்தாங்க, ஆதிரை உள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ எப்பயுமே இப்படித்தான் கமருது, நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க. கானா வினோத் உள்ள வராரு. ஒரு கிச்சன் ஏரியா கயாஸ்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆதிரை வீட்டுக்குள்ள வந்து கானா வினோத் அவர்களை டார்கெட் பண்ணாங்க. கானா வினோத் அவர்கள் அதுக்கு திருப்பி ஆதிரையை டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் கானா வினோதுடைய பிரச்சனை, ஆதி பிரச்சனை. கானா வினோத் அவர்களை இந்த வீக்கெண்ட்ல தெளிவா விஜய் சேதுபதி அவர்கள் ஃபர்ஸ்ட் உங்க மேல வைக்கிற விமர்சனத்தை கேளுங்க, அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே குதிக்காதீங்க, நீங்க நல்லா பேரு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, நடு ரோட்டுக்கு வந்துடாதீங்க அப்படின்றத கரெக்டா அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு போறாரு, க்ளூ கொடுத்துட்டு போறாரு. இல்லை, தலைகீழாய்த்தான் குதிப்பேன், கோட்டை சாமி தலைகீழாய்த்தான் குதிப்பேன்னு அர்த்தம். ட்ரிகர் பண்றாங்கன்னு தெரியுதுல குவைட்டா. ஆனா அவரு கானா அரோரா வந்து அழுகுறாங்க, அழுதுட்டு கன்ஃபெஷன் ரூம் வாசல்ல படுக்கிறாங்க, உள்ள போய் கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க. பிக் பாஸ் கன்சோல் பண்றாரு, வெளியில வராங்க, கமருதீன் கிட்ட ஒரு வார்த்தை பேசுறாங்க, கமருதீன் வந்து பேசுறாரு. அப்ப பேசும்போது கமருதீன் என்ன சொல்றாரு தெரியுமா? சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. நீங்க அந்த ஏரியால பேசுனதுக்கும் கமருதீன் இங்க நீங்க பேசுறதுக்கும் என்ன கமருதீன் சம்பந்தம்? நீ நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன், நீ வின்னரா கூட ஆகு. ஏய், 10 வாரம் வேலை செய்யலன்ற, இப்ப வின்னரா கூட ஆகுன்ற. யாரா நீ? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சு, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், நீ இருக்க சேர்த்து தெரியல. உனக்கு ஆதிரை கூட அவ பழகிறது உனக்கு பிடிக்கலன்னா, அது உனக்கு பிரச்சனைனா, பார்வதியோட நீ இருக்கிறது அரோராக்கு பிடிக்கல. உனக்கு ஒன்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா நீ அரோராவை ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. இல்லைன்னா மூடிட்டு போல, கேம முடிச்சு வெளில போய் ஃப்ரெண்ட்ஷிப்பை பாத்துக்கோல. அதான் அரோரா சொல்றாங்க, வெளில போய் பாத்துக்கலாம். அதான் சொல்றாங்க அரோரா. இவங்க கேம் ஆடு அப்படின்றாங்க. கானா வினோத் மூக்கு நோண்டிட்டே உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அதை வேற ஜூம் போட்டு காட்டுறாங்க. எதெல்லாம் காட்டணும் விவசாயம் இல்ல. அரோரா ட்ரெஸ் மாத்துறத காட்டுறாங்க, இன்னொருத்த மூக்கு நோட்டுறத காட்டுறாங்க. 9:30 மணிக்கு சாப்பிடுறவனா அதை ஷோல பாக்க போறதா இல்ல எப்படி இருக்குது? கானா வினோத் வந்து பேசுறாங்க, உனக்கு நம்ம என்ன எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோம், நீ என்கிட்ட கமருதீன் பேசல, ஓகே, என்கிட்டயும் நீ பேசல, நீ இஷ்டம், நீ பேசாம கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்றாரு அவரு, கானா வினோத் அவர்கள். இப்ப விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாரு? வீக்கெண்ட் வருவார். தட்டின்றது என்னங்க? அது ஒரு துணிங்க. பாப்போம் என்ன பண்ண போறாரு, என்ன பேச போறாருன்னு பாப்போம். இந்த சண்டை கடைசியில ஒரு பீஸ் டாக்ல முடியுது. அரோரா வந்து ஒரு பெரிய ப்ரோமோ எல்லாம் பார்த்துட்டு பெரிய பிரச்சனை அவ்வளவுதான், சம்பவம் ஆப்போன்னு நினைச்சா சம்பவம் ஆச்சு. அதுக்கப்புறம் சப்பன் முடிஞ்சிச்சு, 2 பேரும் பேசி பீஸ் டாக் வந்துட்டாங்க.
ஓகே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் அரோரா போய் பேசிக்கிறாங்க. விக்ரமும் அரோராவும் பேசுறாங்க. விக்ரம் கரெக்டா சொல்றாங்க. நீ பர்சனல் விஷயத்தெல்லாம் நீ வந்து கமருதீன் சொன்ன அத வந்து இங்க பேசுறாரு. அது உனக்கு ஹர்ட் ஆகலாம். அது ஓகே. ஆனா ஒரு கண்டஸ்டன்ட்டா வந்து அவர் பேசி உன்னை ஹர்ட் பண்றது அவர் ஸ்ட்ராட்டஜியா பண்றாரு. நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அதுக்கு. அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்றாரு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியல தம்பி. நான் இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் லீட் தான் பேசினேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேம் அப்படின்றது என்ன தம்பி? கேம் விளையாட்டு. கேம் அப்படின்ற வார்த்தை எப்ப வரும்? ஒரு ரூல்ஸ் இருந்தா தான் அது ஒரு கேம் இருக்கு. அந்த ரூல்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணாங்களா? கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமா பிக் பாஸ்க்கு ரூல்ஸ் இருக்கு. அப்ப ரூல்ஸே ஃபாலோ பண்ணாதவரை ஃபாலோ பண்ணாதவங்களையோ ஃபாலோ பண்ணாதவரையோ எப்படி கேமர்ன்றீங்க? யார மேல போய் ஒரு அர்த்தத்துக்கு சொல்றேன். எனக்கு புரியல. கமருதீன் அவர்கள் இத வந்து இப்படிதான் அடிப்பாரு அப்படின்னா, ஒரு கேம்ல தேர் இஸ் a way playing it ethically. அதுதான் விக்ரமும் சொல்றாரு. 2 ஐடியாலஜி தான். மத்தவங்களை ஹர்ட் பண்ணி அவங்கள கீழே தள்ளி மேல போறது ஒரு இது ஒரு விஷயம்னா, உன் கேம நீ ஆடி ஹர்ட் பண்ணாத அளவுக்கு கேமா பார்த்து ஆடி அப்படி இருக்கிறது ஒரு விஷயம். இவங்களே இவ்வளவு தைரியமா இருக்கப்போ நீ ஏன் அப்படி இருக்க? மத்தவங்களை ஹர்ட் பண்ண கூட நினைக்கிறேன். நீ ஏன் வீட்டுக்குள்ள பேசுறத அவர் வெளில பேசிட்டாரு. அது ஓகே. கவுன்சிலிங் ஸ்பெஷலிஸ்ட் அவர் வந்து பேசிடுவாரு. உடனே கொடுத்துருவாரு விக்கல் விக்ரம். அது எனக்கு விக்கல் விக்ரம் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஓகே. ஆனா சண்டை நடக்கும் போது விக்கல் விக்ரம் உள்ள போவே இல்லை. இது சுபிக்ஷாக்காரன் தான் போயிருப்பார். அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு சுபிக்ஷா காரணத்தை சொல்லிதான் வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாரு அவரு. அந்த டாஸ்க்ல வந்து அடிபட்டு ஒரு சாரி சொல்லிருக்கலாம் அவங்க கிட்ட. சாரி கூட சொல்லியப்பா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷானால ஒரே தங்கச்சி பசமாயிரும். அதனால போயிடுவாரு. ஆரோரானா அது வராது பாவம். ஓகே ரைட் டன். விக்கல் விக்ரம் அவருடைய எஃபர்ட் பண்ணார். அதுக்காக ஒரு சபா சொல்லிக்கலாம். பட் எல்லாருமே அந்த வீட்டுல ஸ்டன்னா இருந்தாங்க. 2 இஷ்யூலையும் ஸ்டன்னா இருந்தாங்க. கமருதீன் அரோராவை கத்துன விஷயத்துல ஸ்டன்னா இருந்தாங்க. திவ்யா அவர்களை சாண்ட்ரா கத்தும் போதும் ஸ்டன்னா இருந்தாங்க. இப்பெல்லாம் பிரச்சனைகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா ரெஃப்ரீஸ் மாதிரி நடுவில் நிக்கிறாங்களே அடிச்சுக்காம இருக்கிறதுக்கு தவிர வார்த்தைகள் விடுறதுக்கு எவனும் ஸ்டாப் பண்றதா இல்ல. அதுதான் நான் சொல்றாங்களே. இப்ப கமருதீன் பேசுறப்ப விட்டுருங்க, ஆதிரை விட்டுருங்க, அரோராவும் விட்டுருங்க, அவங்க பேசட்டும். அப்பதான் யார் ரியல் ஃபேஸ் என்னன்னு தெரியும் அப்படின்றாங்க. அந்த நேரத்துலதான் வந்து கானவனத்தை வந்து பார்த்து வார்த்தை விடுறான், வார்த்தையை புடுங்க பார்ப்பாங்க அப்படின்னு ஆதிரை வந்துட்டாங்க உள்ள. எப்படி நீங்க வார்த்தைய புடுங்க பார்ப்பாங்கன்னா வார்த்தையை ஆரம்பிச்சது யாரு? கானா வினோத். அது கமருதீன் தான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் அது அவர் தெரியாதுல்ல, நடுவில் தானே வந்தாரு. தெரியாம எதுக்கு வராரு? இல்லனே வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்து பேசு அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. ஒரு ஃப்ரெண்டா ஒரு விஷயம் பார்த்து பேசு. ஓகேப்பா. யார் ஆரம்பிச்சா தெரியுமா? அவர் கானாவினதுக்கு என்ன காண்டு? என்கிட்டயும் நீ பேச மாட்ட. அதுக்கும் காரணம் ஆதிரை. ஏய், இந்த வீட்டுக்குள்ள போனது அரோரா உங்ககிட்ட பேசுறதுக்காடா? அவங்க அப்படி இருந்திருக்காங்கண்ணா. 1 மணி நேரம் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்கண்ணா 3 பேரும். இல்லடா தம்பி, நாங்களும் 1 மணி நேரம் அண்ணன் தம்பியா இருந்தவங்க எல்லாம் இப்ப நாங்க வந்து பிளாக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். சரியா? இது வந்து ஒரு கேம். ஓகேவா? உனக்கு அந்த பொண்ணு பேசினு அவசியம் இல்லையே. அது ஒண்ணும் தேவையே இல்லையே. நீ என்ன நாங்க குரூப் எக்ஸ்கர்ஷன் போயிருக்கியா? என்ன 1 மணி நேரம் ஃப்ரெண்டா இருந்தாங்க, 1 மணி நேரம் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அப்ப நீ குரூப் கிடையாதா? அப்ப நீங்க குரூப்னா அப்ப கனிய மட்டும் என் குரூப்னு சொல்றீங்க. இதுக்கு நீங்க 1 மணி நேரம் அந்த 1 மணி நேரம் என்னதான் மண்ணாங்கட்டிக்கு இருக்கீங்க? சொல்லியே கானவினத்துல குரூப்னு சொல்லி யாரையும் குரூப்பிசம் மாறுறாங்க, ஃபேவரிசம் பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியே. என்ன பேசுற? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சாட்டர்டே எபிசோட்ல பேசினார்ல கானா வினோத். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அடிக்கிறாங்கண்ணா. ஆமா, குரூப்பா இருக்காங்க. இவங்க அவங்க குரூப்பா இருக்காங்க, அவங்க இவங்க குரூப்பா இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. 2-3 எபிசோட்ல சொல்லியிருக்காரு. வழங்கும் பிக் பாஸ் ஜோமேக்கல்ல இன்னைக்கு நானும் தனுஷும் இன்னைக்கு சைன் ஆஃப் ஆகிக்கிறோம். நாளை உங்களை மறக்காமல் வந்து சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோமேக்கல் மற்றும் விஜய் தனுஷ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. 1000 லைக் வர மாட்டேங்குது. என்னடா கண்ணா இது?